இது என்னது? கயிறு. உங்களுக்கு இது வெறும் கயிறு, ஆனா எனக்கு தாலி கயிறு. இப்ப கையில கட்டியிருக்கான். காலேஜ்லாம் முடிச்சிட்டு என் கழுத்துல கட்டுவான். என் ஆளு. எதுக்கு லேட்டா வந்த? சாரி டி பொண்டாட்டி. புறம்போக்கு. ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களா? ஏய் எனக்கு ஹோம்ஒர்க் எழுதுனியாடி? புடி புடி. தேங்க்யூ டி புச்சி குட்டி. ஹோம்ஒர்க் எழுத அதை ஒழுங்கினா ஏந்திரு. ஏய் ஏன்டி எழுதல? அவனுக்கு ஹோம்ஒர்க் எழுதவே டைம் ஆயிடுச்சுடி, அதான் எனக்கு எழுதல. ஹோம்ஒர்க் எழுதின்னு வர மாட்டியா? என்னடா சத்தம் அங்க? பெஞ்சில் வச்சுக்கினேன் சார். எல்லாரும் லஞ்சுக்கு போங்க. இதுவே வேற எவனாச்சும் அவன் மேல கை வச்சிருந்தான் மூஞ்ச வச்சிருப்பேன். என்னடா இப்படி அடி போட்டிருக்கு? புறம்போக்கு. எனக்காக நீ அடி வாங்கினது இங்க வலிக்குது, இங்கேயும் வலிக்கணும்ல, அதான் ஓங்கி குத்துன. லவ் யூ. டேய் நீ அந்த வண்டியில போடா, நான் இவன் கூட போறேன். ஏன்? எனக்கு இவன் கூட போகதான் பிடிச்சிருக்கு. கேட்டியா மச்சான், உன் கூட வரதா பிடிச்சிருக்கான். விஷ்ணு, எனக்கு மற்றவங்க கிட்ட கேட்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பீரியட்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. நாப்கின் வாங்கிட்டு வரியா? சரி வாங்கிட்டு வரேன். எங்கடா போற? சித்ரா நாப்கின் கேட்டா, அதான் கடை தேடுறேன். உங்ககிட்ட இருக்கா? பாத்தியா, ஒரு பொண்ணு என்கிட்ட கூட கேட்கல, உங்ககிட்ட கேட்டிருக்கானா? எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்கா பாரு. சித்ரா, நான் உன்னை லவ் பண்றேன். எனக்கு உன்ன மாதிரி பையனை பிடிக்காதுடா. அப்ப எந்த மாதிரி பையனை பிடிக்கும்? தோ விஷ்ணு மாதிரி இருக்க பையனை தான் பிடிக்கும். மச்சான், அவ குடுக்குற சிக்னல் வச்சு சொல்ற, கண்டிப்பா அவ உன்னதான் லவ் பண்றா. அப்ப லவ் சொல்லிட்டா? சொல்லிடு. அப்ப இங்கேயே வெயிட் பண்ண, நான் போய் சொல்லிட்டு வரேன். சித்ரா, நான் உன்னை லவ் பண்றேன். லவ்வா? டே நான் அந்த மாதிரி உன்னை பார்க்கவே இல்லையேடா. அது மட்டும் இல்லாம நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன். அப்ப எதுக்கிட்ட லவ் பண்ற மாதிரி சிக்னல் தெரியுங்க? ஹேய், எங்க இருக்க? என் கல்யாணத்துக்கு ஆட்டிடியூட் ஆனந்துக்கு இன்விடேஷனுக்கு வந்திருக்கேன். அவ வீட்டுக்கா? அவ காலேஜ் படிக்கும் போதே செம்ம ஆட்டிடியூட். இப்ப கல்யாணம் வேற ஆயிடுச்சு. புருஷனை செம்ம வேலை வாங்கிட்டு இருப்பா. அவ திமிரு பிடிச்ச பொண்ணு இல்ல, திமிருக்கே பிடிச்ச பொண்ணு. சரி இரு, நான் அவளுக்கு இன்விடேஷன் வச்சுட்டு கால் பண்றேன். ப்ரோ, ஆனந்தி இருக்காளா? ஆனந்தியா? ஆனந்தி கூப்பிடுறாங்க பாரு. வாங்க உட்காருங்க. போய் காஃபி போட்டு வாடி. சரிங்க, வாடி உட்கார். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் ஆனந்தி பத்தி சொல்லுங்க. அவளுக்கு கோவம் வந்தா யாரா இருந்தாலும் கழுவி கழுவி ஊத்துவாங்க. அப்படியா? ஆமா. குழந்தை ஆகி போயிருக்கோம், போய் கழுவி விட்டு அப்போ தாங்க. நீங்க சொல்லுங்க. அவெல்லாம் மை லைஃப் மை ரூல்ஸ்னு வாழ்றவங்க. அப்படியா? இவ கல்யாணத்துக்கு நீ போக கூடாது. சரிங்க, நான் போல. நான் சொன்னா போக மாட்டா. அதையும் மீறி மை லைஃப் மை ரூல்ஸ்னு பேசினான்னு வச்சுக்கேன். போறியா? எதுக்குங்க பெல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு? அதான் நான் போல சொல்லிட்டேன்லங்க. போ, உன் ஃப்ரெண்ட வழி அனுப்பிட்டு வா. என்னடி இப்படி அடங்கிட்ட? அடங்கி போலன்னா அடிப்பாண்டி. சரி நான் போறேன், இல்லைன்னா ஜல்லிக்கண்டி வச்சு சூடு வச்சிருவான். பாய். வீட்டுக்கு வந்தாச்சு. செருப்பை கழட்டியாச்சு. கழட்டின செருப்பை எடுத்து ஓரமா வச்சாச்சு. வீட்டு உள்ள வந்தாச்சு. இந்த கறியை சமைச்சு வை. கோவமா இருப்போம், அப்பதான் குடிச்சோன்னு கண்டுபிடிக்க மாட்டா. மூஞ்சா கழுவியாச்சு. டவுலெல்லாம் எடுத்து கீழே போட்டு வச்சிருக்கீங்க. வீட்டில் யாருக்குமே பொறுப்புல சொல்லிட்டேன். கோவமா இருக்கும்னு காட்டிட்டோம், அப்படியே ரூம்ல போயிட வேண்டியதான். அப்பாடா, குடிச்சதை கண்டுபிடிக்கல. குடிச்சிருக்கியா? எப்படிமா கண்டுபிடிச்ச? ஃபிளாஷ்பேக். வீட்டுக்கு தெளிவா வந்தாச்சு. செருப்பு ஓரமா வச்சாச்சு. இதுல கறி செஞ்சு வை. ஐயோ, ஹலோ, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? நான் தான் பண்றேன். சாரி கட்டிட்டு வந்துட்டு இருக்கேன்டா. சாரி கட்டிட்டு இருக்கியா? சரி சரி வா. சிவப்பு கலர் புடவை, தலை நிறைய மல்லிகைப்பூ, அப்படியே நடந்து வந்தானா தேவதை மாதிரி இருப்பாள. கண்ணுக்கு அழகா வருவா, பார்த்தா காஞ்சனா மாதிரி வர. சி, இந்த பொம்பளைங்க எல்லாம் எப்படிதான் பொம்பளை வேஷம் போடுறாங்கன்னே தெரியல. ஒரு நாள் புடவை கட்டதுக்கு இப்படி அவிது. உனக்கு மீச தாடிலாம் முளைக்கும் போது நினைச்சிருந்தி நீ பொம்பளை இல்லை. நீ இப்போ வாயிலே ஒத்துக்கினியா? வா போலாம், உட்காரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னடி பண்ற? ஏறிலாம் உட்கார முடியாதரா, அதான் ஜம்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் ஏன் பைக் மேல ஜம்ப் பண்ணி உட்கார? சிவி பேய் படம் மாதிரி கழுத்துல ஏறி உட்காந்துக்கோ. சீக் ஒன் சைடா உட்காரு.
டேய் சாரி கட்டியிருக்கேன், ஒரு பிக் எடுத்துக்கூடா. ஓகே. பார்க்க லட்சணமா இருக்க. இப்படியே ஒரு போட்டோ எடுத்து எங்க அம்மா கிட்ட காமிச்சா எங்க அம்மா நம்பிடுவாங்க நீ நல்ல பொண்ணுன்னு. போஸ் குறி. அவன்டா எப்ப பாரு பொண்ணுங்கிட்டே பேசிட்டு இருக்கான். அதுவா? டேய் மச்சான் இங்க வாடா. வா மச்சான். என்னடா தர்பூசணியை முழுசா முழுங்கிட்டியா? இவ்வளவு குண்டா இருக்க. நான் வரேன்டா. இப்ப நீ சிரிக்கலையா? மொக்கம் வாங்கிட்டு போயிட்டானா? இப்ப அதே ஜோக் எடுத்துமே அந்த பொண்ணுகிட்ட போடுவான் பாரு. நான் மச்சான் தர்பூசணியை முழுசா முழுங்கிட்டியா? இவ்வளவு குண்டா இருக்க. ஏ விஷ்ணு செம்ம ஜோக்டா. இப்ப தெரியுதா அவ ஏன் பொண்ணுங்க கூட சுத்துறானே? வேற யாரும் அவன் பண்ற ஜோக்குக்கு சிரிக்க மாட்டாங்கடா. கொட்டையே இல்லாத பழம் என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்டி? தெரியலையே, என்ன பழம்டா? அப்பளம். எனக்கு வாழவே பிடிக்கலடி, நான் சாக போறேன். லூசா, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. போடி, எனக்கு வாழவே வெறுப்பா இருக்கு. ஒரே நிமிஷம் இரு, உனக்கு அந்த மைண்ட் செட் போற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது பாரு. விஷ்ணு ஜோக் சொல்டா. ஜோக்கு? எனக்கு சாகுற மைண்ட் செட்டே போயிடுச்சு. தேங்க்ஸ் விஷ்ணு. டேய் நீங்க என்னடா பண்ற? உன் ஃப்ரெண்டு வெளியே போலாம் கூப்பிட்டா. சீனு சரோஜாவா? எல்லாருமே ஏன் அவளை சீனு சரோஜா சொல்றீங்க? நல்லா தான்டா பேசிட்டு இருப்பா. ஆம்பளை பசங்களை பார்த்தா ஒரு மாதிரி பண்ணுவா. ஒரு மாதிரி பண்ணுவானா? என்ன பண்ணுவா? கூட்டிட்டு போறல, நீயே பாரு. என்ன இப்படி சொல்லிட்டு போறா? போலாமா? போலாம். ஏ மச்சான் நீ எங்க? தோ மச்சான் இவ்வளவு. ஓ மை காட் விஷ்ணு, எவ்வளவு நேரம் வெயில்ல நிக்க வைப்ப? போயிட்டு வர மச்சான். ப்ரோ இந்த அட்ரஸ் எங்க இருக்கு சொல்ல முடியுமா? தெரியல ப்ரோ, நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு. இவன் இந்த ஏரியா தான், இவகிட்ட கேளுங்க. ஏய் சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா நான் இந்த ஏரியா தான், ஆனா நான் வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேன். எனக்கு தெரியாது, சாரி. சாப்பிட்டியாடி? ஆமாடா, பழைய கஞ்சி தான் குடிச்சேன். நான் இன்னைக்கு பீட்சா சாப்பிட்டேன்டா. இன்னைக்கு ஸ்டார்பக்ஸ் போலாமா? நான் பசங்க பின்னாடி போறாங்களா? எப்படிடா கரெக்டா கண்டுபிடிச்ச? பார்த்தாலே ஹேண்ட் பேக் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். ஏர்பட்ஸ் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். எல்லாமே எடுத்துக்கிட்டியா? நம்மளும் இவகிட்ட கேட்டுப்போம். தலைவலிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டியா? கை கால் வலிக்கு தைலம் எடுத்துக்கிட்டியா? வாமிட் வராம இருக்க புளிப்பு சாக்லேட் எடுத்துக்கிட்டியா? என்ன ஒழுங்கு ஏத்துறியா? ஒழுங்கு ஏத்தலடா, கோல்டுல மூக்கு அடிச்சிட்டு இருக்குடா. என்னடா பேஷண்ட் கேக்குற மாதிரி கேட்டிருக்க? ஒரு வியாதி இருந்தா பரவாயில்ல, ஊர்ல இருக்க எல்லா வியாதியும் இது உடம்புல தான் இருக்கு. பின்ன பேஷண்ட்டை கேட்குற மாதிரி தான் கேட்பாங்க. என்ன நீ மட்டும் வர, அவளை காணோம்? எனக்கும் அவளுக்கும் போட்டிடா. ஃபர்ஸ்ட் யார் ஓடி வந்து உங்களை தொடுறாங்கன்னு. நான் வந்துட்டு அவளை காணோம். ஐயோ, என்னடி ஆச்சு? லோ பிபி ஆயிடுச்சுடா. மச்சான் போயிட்டு புளிப்பு சாக்லேட் வேணாடா. நடி பர்ஃப்யூம் யூஸ் பண்ற, ஸ்மெல் ஆளை தூக்குது. சொல்ல முடியாது. என்னடி தைலம் போட்டிருக்க? கண்ணெல்லாம் எரியுது. தலை வலிக்குதுடா, அதான் கோடாலி தைலம் தேய்ச்சிருக்கேன். இசாவா இருக்கும். நான் மாப்ள பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது மாமா. எதுக்கோ ஒரு வார்த்தை பொண்ணு கேட்டுக்கோங்க. என்ன இப்படி அலையிறான்? எனக்கு அந்த மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்கல. மாப்பிள்ளைக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்காரு. இப்பனா உனக்கு நம்மந்தா என்னை எவன் தலையாவது கட்டிட்டு நீ லவ் பண்ற பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துடணும். அதுக்கு தானே பிளான் போடுற? நாங்க சத்தம். உன் தங்கச்சிக்கார என்னடா சொல்றா? மாப்பிள்ளைய பிடிக்கலன்றாப்பா. பா, நீங்க சின்ன வயசுல பசங்க இந்த மாதிரிலாம் இருந்தா நம்ப கூடாது சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இருக்கான்ப்பா அவன். யாருன்னு தெரியாதவங்க வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு சொல்லலாம். அவங்க வீட்டுல போய் நம்மளால வாழ முடியுமாப்பா? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா. இதுக்கு மேல இந்த அப்பா உடம்புல தெம்பு இல்லம்மா. இந்த மாப்பிள்ளையும் வேணான்னு சொல்லிட்டேன்னா அப்பாவை இனிமே உயிரோடையே பார்க்க முடியாது. அது இந்த மொட்டை மேல சத்தியம். கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேனேப்பா. சரிப்பா, உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் அடடே வாமா, கல்யாணம் முடிச்சுட்டு போனவ அதோட இப்பதான் வர. உள்ளவா. என் புருஷ் இல்லாம மத்தவங்க வீட்டுக்குலாம் நான் வர மாட்டேன். புருஷ், என்ன ஏன் தனியா விடுறீங்க? நீங்க இல்லாம நான் என்கிட்ட தெரியுமா? கார் விட்டு வந்தம்மா, வா போலாம். சாப்பிட்டீங்களா மச்சான்? சாப்பிட்ட மச்சான். சாப்பிடுறியாடி? என் புருஷ் ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். ஏங்க உள்ள என்னங்க பண்றீங்க? ஆய் போறமா. நீங்க இல்லாம என்னால இங்க இருக்கவே முடியல. சீக்கிரம் வெளில வாங்க. மாப்பிள்ள தான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீயாவது ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு போலாமா? என் உயிரே அவர் தான்ப்பா. அவர் இல்லாம நான் இங்க என்ன பண்ண போறேன்? புருஷ் சொல்லுமா. என்னை விட்டு போயிடாதீங்க இந்த நரக உலகத்துல. என்னை இப்ப பொண்ணு பார்க்க வராங்க. நாங்க டாப் 10 பணக்காரங்கள ஒருத்தவங்க. நாங்க எந்த அளவுக்கு பணக்காரங்கன்னா, ஏய் கோமதி,
சொல்லுங்க முதலாளி அம்மா. அங்க இருக்க நகத்தை எடுத்து குப்பை தொட்டியில போடு. ஓகேம்மா. என் பேர் கோமதி. இவங்க வீட்டு வேலைக்காரினா. எந்த அளவுக்கு வேலைக்காரினா, இவங்க கக்கூஸ் போயிட்டு வந்தா தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க, நான் தான் ஊற்றணும். நான் பணக்காரி. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற ஹஸ்பண்டும் பணக்காரனா தான் இருக்கணும். அவர்தான். என் பேர் கோவிந்தசாமி. டாப் 10 பணக்காரங்கள நானும் ஒருத்தன். ஆனா எனக்கு பண திமிரே இல்லை. எந்த அளவுக்குண்ணா, அப்பாடா 7 ஓட்டை இருந்துச்சு, 7 ஓட்டையும் தச்சுட்டேன். இந்த ஓட்டையெல்லாம் தச்சுட்டு எங்க போட்டுன்னு போறது தானே கேக்குறீங்க? எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு ஜெட்டியை பார்த்துட்டு ஓட்டை ஜெட்டி கலாச்சிடக்கூடாதுல, அதான். எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கோமதி, ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி, உனக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப்? தோப்பாரு ஸ்ரீமதி, எனக்கு பிடிச்சது கோமதி. தள்ளி போ. அவளை எப்படி கல்யாணம் பண்றேன்னு பாக்குறேன். பொம்பளை பார்க்க வந்தவனும் பொம்பளைங்களும் திங்கள் முதல் வெள்ளி வரை காணத் தவறாதீர்கள் உங்கள் எங்க டிவியில். உன் பாய் ஃப்ரெண்ட் கேரிங் பாய் ஃப்ரெண்டா இல்லை ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்டா டி? அவன் சைக்கோடி. சைக்கோனா? அவன் எந்த அளவுக்கு சைக்கோனா? நான் எப்பெல்லாம் உன்னை இங்க கூட்டிட்டு வரணும், அப்பெல்லாம் ஏன் அந்த நாய் உன்னை அப்படி பாக்குது? டேய், அது பார்த்தா அதுக்கு நான் என்னடா பண்றது? நீ பார்க்காமலமா அந்த நாய் உன்னை அப்படி பார்க்கும்? பாரு, அந்த நாய் எப்படி உன்னை மோந்தன்னு பாக்குது பாரு. சொல்றாங்க. என்னடி நாய்க்கெல்லாம் சந்தேகப்படுறான்? இது கூட பரவாயில்ல, அன்னைக்கு ஒண்ணு பண்ணா. அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. டேய், எதுக்குடா அடிச்ச? நீ அந்த சின்ன பையன் ஹைட்ல இருக்கனால தானே உங்ககிட்ட பேச்ச போடுறான். நெக்ஸ்ட் வாட்டி ஹீல்ஸ் போட்டுன்னு வரல, வாயை வச்சிருக்கேன். ஆவுண்டி நீ. தோபாரி, இப்போ கூட அவன் தான் ஃபோன் பண்றான். ஹலோ. ஹலோ, எங்க இருக்கா? நான் ஃப்ரெண்டு கூட இருக்கேன். பொண்ணா பையனா? பொண்ணு கூட தான். அந்த பொண்ணை பேச சொல்லு. பேசிடி. ஹலோ. நான் பையன் வாய்ஸ் கேக்குது. வீடியோ கால் வா. பாரு, பொண்ணு தானே இது. தோப்பாரு, பையன் இல்ல, பையன் வாய்ஸ்ல பேசுற பொண்ணுகிட்ட கூட பேசக்கூடாது. அவன் நம்பரை பிளாக் பண்ணிட்டு வீட்டுக்கு